வணக்கம் மக்களே. மனங்கொத்தி பறவை, வேலனா வெள்ளைக்காரன் ஆயிடுவேன், தேசிங்க ராஜா 1 போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்த எழில் இயக்கத்தில் வெளிவந்துள்ள தேசிங்க ராஜா 2 அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குப்பை படத்தின் ஒட்டுமொத்த உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஆண்டு 2025 கேட்டால் அது இந்த படம் தான் சொல்லலாம். படத்தை முழுநீள காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் காமெடி தான் இல்லை கதையாக இருக்குன்னு பார்த்தா கதையும் கிடையாது, காமெடியும் கிடையாது, லாஜிக் கிடையாது, எதுவுமே வரல, சிரிப்பும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எழில் என்ன நினச்சிக்கிருக்காரு அப்படின்னா, காமெடி ஆர்டிஸ்ட்டு, சிரிப்பு நடிகர்களை பார்த்தாலே மக்கள் சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்காரு போல இருக்குது. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி செந்தில் திரையில் தோன்றினாலே மக்கள் சிரிச்சுக்கிருந்தாங்க. அவங்களாம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய உருவ அமைப்பை வச்சு அன்றைக்கி சிரிச்சுக்கிருந்தாங்க. இன்றைக்கி ஆடியன்ஸு, தமிழ் ஆடியன்ஸ்லாம் நிறைய மாற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த ஓடிடி தளத்தின் மூலம் பல மொழி படங்கள், அதே மாதிரி ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்குறதுனால அவங்களுடைய ரசனையே கூடிடுச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் படங்களை மாற்றி எடுக்கணும். இப்போயும் கேடிவிலலாம் பழைய படங்கள்லாம் போடையில் அப்போல்லாம் சிரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தை தமிழ் ரசிகர்கள் ஏன்னா கேடிவியில் போட்ட படத்தை திருப்பி போடுவான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் இந்த படங்கள்லாம் ஒரு காலத்தில் ஹிட் ஆச்சா அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் இயக்குனர் எழில்கிட்ட யார்கிட்டையா போய் கொஞ்சம் சொல்லிடுங்க தயவுசெய்து. காமெடி ஆர்டிஸ்ட்டை பார்த்தா மட்டும் சிரிச்சிட மாட்டாங்க. அவங்களுடைய செயல், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க டைலாக் டெலிவரி அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இயக்குனர் எழிலுக்கு ஏன் தமிழ் ரசிகர்கள் மீது இவ்வளவு காண்டு, இவ்வளவு கோபம், இவ்வளவு வருத்தம் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இவருடைய எல்லா படங்களுமே தமிழ் ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவருடைய இன்னும் சொல்லப்போனால் இவருடைய முந்தைய படங்களான அதாவது வேலனா வெள்ளைக்காரன், தேசிங்க ராஜா 1 இந்த படத்தோட காமெடி தான் இன்ன வரைக்குமே மீம்ஸ் கண்டென்ட்டாக சமூக வலைதளங்களில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக அந்த குறுக்கே கௌசிக் வந்தா அப்படிங்கிற காமெடிலாம் இயக்குனர் எழில் உருவாக்குனதான். அந்த மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு மொக்க படம் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்று அவருக்கு அவுட்டேட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவற்றை சரக்கு தீர்ந்து போயிருக்கணும், அல்லது தமிழ் ரசிகர்களுடைய அந்த ரசனை மாறி இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இந்த ஆண்டோட சிறந்த மொக்கை படம் எது அப்படின்னு சொன்னால் அதை இந்த படமாக சொல்லலாம். இதுக்கு மேலெலாம் இனிமேல் யாரும் மொக்கையாக எடுக்க முடியாது, அவ்வளோ ஒரு மொக்கையான படம். அதாவது இந்த படம் ஓடக்கூடிய தேட்டர் பக்கம், அந்த தெரு பக்கம் கூட போகாதுன்னு சொல்ல மாட்டேன், அந்த திசை பக்கம் கூட தலை வச்சு படுத்துறாங்க. அவ்வளோ ஒரு படு கேவலமான குப்பையான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக சொல்லணும்னா எதிரி கூட இந்த படத்தை பார்க்கக்கூடிய நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு டவுட்டு. ஏன் அந்த விஜய் டிவி புகழ் அவருக்கு லேடிஸ் கிட்ட போட்டாங்க, அது எதாவது காமெடிக்காக போட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லது உண்மையாகவே லேடிஸ் கால் ஷீட் கிடைக்கலையா அப்படிங்கிறது இயக்குனர் எழில் தான் வெளிச்சம்.